வெல்கம் டு holistic.investment.in ஜேம்ஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த என்எஃப்ஓ உங்களோட வெல்த் கிரியேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றதை இந்த வீடியோவில் நம்ம வாங்க டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஜேம்ஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் 27th May 2024க்கு ஓப்பன் ஆகி 10th June 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னா என்னன்றதை நம்ம ஃபஸ்ட் புரிஞ்சுக்கலாம். எந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்மால் சைஸ்டு கம்பெனிஸோட ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ஃபண்டுக்கு தான் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பிரகாரமாக எந்த கம்பெனிஸ் வந்து 250லேருந்து 1லேருந்து ரேங்க் ஆகி 500 வரைக்கும் இருக்கோ அந்த கம்பெனி தான் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ்க்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மோஸ்ட்லி 9,000 crores கீழே தான் இருக்கும். அதனால இதில் வந்து நம்ம பெட்டராக ஒரு ரிட்டர்ன் பொட்டன்ஷியலாக பார்க்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸை விட ரொம்ப வாலட்டைலாக இது இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஜேம்ஸ் ஸ்மால் கேப் ஃபண்டை அசித் பந்தார்கர் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இதோட பெஞ்ச்மார்க் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் 250 TRI. இதோட மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து 5,000 rupees. இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஈக்விட்டி ஸ்மால் கேப்ன்ற கேட்டகரியில் வந்து இது இருக்குது. ப்ளஸ் இதில் என்ட்ரி லோடுன்றது எதுவும் கிடையாது. பட் நீங்கள் 180 daysக்குள்ளே வந்து இதுலேருந்து வெளில வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸிட் லோட் மட்டும் இங்கே உங்களுக்கு இருக்குது. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் செக்மெண்ட்டில் இருக்கிற ஈக்விட்டிஸ் அண்ட் ஈக்விட்டி லிங்க் செக்யூரிட்டிஸில் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் கேபிட்டல் அப்ரிஷியேஷனை ஜென்ரேட் பண்ணுறது தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ ஜேம்ஸ் ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன பொட்டன்ஷியலாக அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து இந்த செக்டாரில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் எந்த செக்டாரில் வேணால் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வந்து அந்த ப்ராட் செக்டராக வந்து நம்ம டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து மீடியா கவரேஜ் இல்லை அனலிஸ்ட் கவரேஜ்ன்றது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் அண்ட் மிட் கேப் ஃபண்டை கம்பேர் பண்ணிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் ஆல்ரெடி இந்த ரிவ்யூஸ்லாம் இருக்கும் நிறையவே. ஸோ வந்து அவங்க என்னென்ன வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் மார்க்கெட்டே. பட் இதில் அந்த மாதிரி வந்து கம்மியாக கவரேஜ் இருக்கிறதுனால சில வேல்யூ என்ன ஸ்டாக்ஸ் அப்படின்றத வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஆக்டிவாக அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அந்த மாதிரி வேல்யூ ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஹையராக ஆல்ஃபாவை ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கோப் இதில் அதிகமாக இருக்குது கம்பேர் டு ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டோ இல்லை மிட் கேப் ஃபண்டோ நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே நேரத்தில் இதில் வந்து இதோட பிரின்சிபலே பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ ஹையர் ரிஸ்க் இருக்கோ அந்தந்த அளவுக்கு ஹை ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இதில் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இது ஒரு லாங் டேர்ம்னு சொல்கிறது ஒரு 5 to 7 years வரைக்கும் நீங்கள் இதில் இன்வெஸ்டடாக இருந்தீங்கன்னா உங்களால் பொட்டன்ஷியலி ஹையர் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஒரு மைக்ரோ கேப் ஃபண்டை விட இதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்ன்றது கம்மி தான். அதை விட கொஞ்சம் அதிகமாக உங்கள் ஸ்டெபிலிட்டி இதில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் ஒரு மிட் கேப் ஃபண்டை கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்டெபிலிட்டி கம்மி தான், அதே நேரத்தில் ரிஸ்க் அதிகம். ஸோ ஆனால் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட் அண்ட் மிட் கேப் ஃபண்டை விட இதில் வந்து க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இதோட டிமெரிட்ஸ். நம்ம எந்த ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அதோட மெரிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம எப்போவுமே அது ரிஸ்க் என்ன, அந்த ரிஸ்க் நம்மளால் வந்து அந்த ரிஸ்க்கை டாலரேட் பண்ண முடியுமான்றதே அனலைஸ் பண்ணி தான் நம்ம எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதோட டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் ஒரு இன்வெஸ்டர்னு வச்சுப்போம். உங்களால் நிறைய ரிஸ்க் எடுக்க முடியாது, ஹை ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களாலுமே இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. நீங்கள் மற்ற ஏதாவது ஃபண்ட்ஸை பார்க்கலாம் இதுக்கு பதிலாக. அதே நேரத்தில் இது நீங்கள் வந்து ஏதாவது ஷார்ட் டேர்மில் ஒரு ஃபினான்ஷியல் கோல் வச்சுருக்கீங்க, அச்சீவ் பண்ணணும், அதுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணலான்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அதுக்கும் இது சூட்டபுள் கிடையாது. ஏன்னா இதில் நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியலாக ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இது ஒரு என்எஃப்ஓன்றதுனால இதுக்கு எந்த விதமான போர்ட்ஃபோலியோவும் கிடையாது, ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது. என்ன மாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியாது. ப்ளஸ் ஒரு ட்ராக் ரெக்கார்டு இவ்வளோ வருஷமாக எப்படி இது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற பார்க்குறதுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டும் நம்மக்கிட்ட இல்லை, நம்ம கரெக்டாக வந்து கம்பேர் பண்ணி ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு. ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது ஒரு கேல்குலேட்டடாக நம்ம பண்ணுற ரிஸ்க்காக இருக்காது, ஒரு பிளைண்ட் ரிஸ்க்காக தான் இருக்கும். நம்ம ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணக்கூடிய
விஷயங்கள் இல்லாம ரிசர்ச் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதுனால கண்டிப்பா இது ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்துல பியர் மார்க்கெட் இல்ல ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் நடக்குது. அந்த டைம்ல வந்துட்டு ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ கம்மியா கொஞ்சம் இத விட கம்பேரிட்டிவ்லி அதுல கம்மியா வோலடைலா இருக்கும். பட் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அந்த டைம்ல அப்படின்னா, அத விட உங்களுக்கு ரொம்ப வோலடைலாவே இருக்கும் இந்த ஃபண்ட். ஸோ ஃபைனலி இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்லையா? இந்த ரிவ்யூலேருந்து நம்ம ஃபைனலா என்ன வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபண்ட வந்து நீங்க உங்களோட மெயின் இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோல ஜாயின் பண்ணாம, ஒரு சப்ளிமெண்டரி ஹோல்டிங்கா இல்ல உங்க சேட்டலைட் போர்ட்ஃபோலியோல வச்சுக்கிட்டா, நீங்க வந்து அந்த மாரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா, உங்ககிட்ட இத நீங்க உங்க மெயினா உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு இந்த ஃபண்ட் மூலியமா பண்றது சூட்டபிளா இருக்காது. நீங்க அதுக்கு பதிலா உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதே நேரத்துல உங்ககிட்ட ஸ்பேர் மனி கொஞ்சம் இருக்கு. சும்மா எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த மாரி இது வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாம இதுல வந்து 7 இயர்ஸ்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ணா தான் உங்களால வந்து நீங்க நெனச்ச மாரி பொட்டன்ஷியலா ரிட்டர்ன்ஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இத நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா? அப்படின்றதும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ பட் உங்களுக்கு அதே நேரத்துல வந்துட்டு இந்த மாரி ஃபண்ட் வேணாம். பட் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நெறைய எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. நல்ல ட்ராக் ரெக்கார்டோட ஆல்ரெடி 7 to 10 இயர்ஸ் வந்து மார்க்கெட்ல இருந்திருக்கும். அந்த மாரி ஃபண்ட்ஸ நீங்க ரிசர்ச் பண்ணி கூட நீங்க பெட்டரா சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்ல நீங்க ஹை ரிஸ்க் எடுக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா, நீங்க எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பண்ணலாம். ஏன்னா நீங்க ஒரு ப்ராப்பரா ஒரு போர்ட்ஃபோலியோ இல்லாம, ட்ராக் ரெக்கார்ட் இல்லாம, நீங்க ரிசர்ச் எதுவும் இல்லாம இதுல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரிஸ்கியான ஒரு இன்வெஸ்ட்மென்ட். அப்படி ரிஸ்க் எடுக்கணும்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற இடத்துல நீங்க ரிசர்ச் பண்ணியே எடுக்கலாம். ஸோ ஆனா எதுல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலுமே, நீங்க ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நீங்க இந்த மாரி ஒரு ப்ரொஃபஷனல்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறதும்போது, அவங்க உங்களுக்கு 4 விஷயம் கண்டிப்பா செக் பண்ணி தான் உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன்ஸ் கைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன? பிளஸ் நீங்க எடுக்க போற இன்வெஸ்ட் பண்ண போற ஸ்கீமோட இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன? 2மே வந்து செட் ஆகுதா? அப்படின்னு அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன? நீங்க லோ ரிஸ்க் எடுக்கிறவங்களா? இல்ல ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடியவரா? பிளஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்துல அதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்கு? அது ஹை ரிஸ்க் ஒரு ஃபண்டா? இல்ல லோ ரிஸ்க் ஃபண்டானோ அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அதுவும் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. 3 வந்து ஓவர்லேப் ரேஷியோ. ஆல்ரெடி நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ உங்களோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. அதோட இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ மேட்ச் ஆகுதா? இல்ல ரொம்ப ஓவர்லேப் ஆகுதா? நெறைய ஓவர்லேப்பா இருந்துச்சுன்னா, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதே கொஞ்சம் கம்மியா ஓவர்லேப் ஆகுது அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ 4த் ஒன் என்னன்னா, எவ்வளோ அலோகேஷன் இந்த நியூ இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்க்கு குடுக்கணும் அப்படின்றதையும் அவங்க ப்ராப்பரா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு உங்களோட ஹோல் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் தெரியும். உங்களுக்கு ஃபுல்லா வந்து உங்களோட ஃபுல் பிக்சர் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க ப்ராப்பரா உங்களுக்கு கைட் பண்றதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் நம்மளுக்கு கைட் பண்ணும்போது, நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் நம்மளுக்கு எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுன்ற ஸ்ட்ராட்டஜிய அவங்க கரெக்ட்டா நம்மளுக்கு பெர்சனலைஸ்டா எவ்வளோ நல்லா இருக்குமோ, அந்த மாரி அவங்க அவங்க வந்து நமக்கு டிசைன் பண்ணி தருவாங்க. அந்த மாரி உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன்ஸ் ஏதாவது எடுக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல்ட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இல்ல உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கிட்ட நீங்க ஒரு காம்ப்ளிமெண்டரி ஒன் ஆன் ஒன் கன்சல்டேஷன் பண்றதுக்கான லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். அதே மாரி இன்னும் இந்த மாரி வந்து ஃபினான்ஷியல் நாலேட்ஜ் கெயின் பண்ணணும், அது ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்ட்ட இருந்து தெரிஞ்சு கெயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நாங்க வந்து எப்பவுமே ஒரு ஃப்ரீ லைவ் வெபினார் வந்து கண்டக்ட் பண்றோம். கூடிய சீக்கிரமே இன்னொன்னு கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கும் நீங்க ஃப்ரீயாவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்குமே வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாரி வீடியோஸ் வந்து ஃபினான்ஷியலி கத்துக்கணும், பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பிளஸ் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நாங்க வந்து உங்கள திரும்பி சந்திக்கிறோம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.